ஹாய் கைஸ் வணக்கம். இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு புதுசாக கவர்மெண்ட்டில் லேப்டாப் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதில் வந்துட்டு லோகோ ப்ளஸ் லாக் ஸ்க்ரீன் இமேஜ் ப்ரொஃபைல் இமேஜ்லாம் எப்படி சேஞ்ச் பண்ணுறன்றதை பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு லேப்டாப் ஆன் பண்ணோடனே F12 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பூட் மெனு செலக்ட் ஆகும். அதில் என்டர் செட்டப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா ஃபோர்த்தாக பூட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் குயிட் பூட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு லோகோவை ரிமூவ் பண்ணிடும். ஸோ அடுத்து பூட் ஆப்ஷன் 1ல் போயிட்டு விண்டோஸ் பூட் மேனேஜர்னு இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு உள்ளது அதை செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுத்து சேவ் அண்ட் எக்ஸிட்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ லோகோ ரிமூவ் ஆகிருக்கும். ஸோ எதுக்கு நீங்கள் இதை ரிமூவ் பண்ணுறீங்க, அப்படியே லேப்டாப்லாம் வாங்குறீங்க அப்படின்லாம் கேட்குறீங்க நிறைய பேர். ஸோ இது வந்து ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக தான் எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்றதை சொல்லி கொடுக்குறோமே தவிர இதை ரிமூவ் பண்ணணுன்றது எங்களுடைய எண்ணம் கிடையாது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ அகைன் நம்ம வந்துட்டு ஒரு தடவை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். ரீஸ்டார்ட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு காட்டும் அதில் ஒர்க் ஆகுதா இல்லையான்ட்டு. ஸோ ரீஸ்டார்ட் ஆகட்டும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு அந்த பூட் ஸ்க்ரீனும் காட்டல. ஸோ பூட் செலெக்ஷன் பண்ணுற அந்த இதுவும் காட்டல. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த தமிழ்நாடு லோகோவோடு சேர்ந்து ரிமூவ் ஆகிடுச்சு நம்ம அதை டிசேபிள் பண்ணிட்டனால. ஸோ அகைன் ரீசெட் ஆகிடுச்சு. ஸோ ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போது இந்த லாக் ஸ்க்ரீன் பார்த்திங்களா, இந்த மாதிரி ஏசர்னு போட்டு டிஃபால்ட்டாக இருக்கிறது தான் இருக்கும். லோகோ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு அந்த லோகோ தான் இருக்கும். ஸோ இதை எப்படி சேஞ்ச் பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய சிஸ்டமில் அந்த விண்டோஸ் இருக்குது பார்த்திங்களா, சர்ச் பட்டன் இல்லைனா விண்டோஸ், நீங்கள் இது ரெண்டுத்தில் இந்த சர்ச் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே ஒரு நிமிஷம். இந்த சர்ச் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் ஆப்ஷனில் போயிட்டு கண்ட்ரோல் பேனல் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ பண்ணிங்கன்னா அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த சர்ச் ஆப்ஷனில் யூசர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ டைப் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் யூசர் அக்கௌண்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிங்கன்னா சேஞ்ச் யுவர் அக்கௌண்ட் நேம்னு காட்டும். நான் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிட்டேன். அதை கொடுத்துட்டு இங்கே நீங்கள் அக்கௌண்ட் நேம் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு சேஞ்சுன்னு கொடுத்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடும் இந்த இடத்துல. ஸோ இப்போ ப்ரொஃபைல் எப்படி மாற்றுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மேக் சேஞ்சஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். இதில் சூஸ் அ ஃபைல்னு இருக்குது பார்த்தீங்களா, அட்ஜஸ்ட் யுவர் ஃபோட்டோவில், இதில் போயிட்டு இது ரெண்டுத்தில் என்னவும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வச்சிருந்ததை விட இது வேறு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ப்ரொஃபைல் இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ அடுத்து லாக் ஸ்க்ரீனில் வருது இல்லைங்களா, தமிழ்நாடு கவர்மெண்ட்டுன்ட்டு, அதை சேஞ்ச் பண்ணுறதுக்கு லாக் ஸ்க்ரீன் செட்டிங்ஸ்ன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அதுவே வரும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நான் டிஃபால்ட்டாக இது நான் ஒன்று வச்சுருக்கேன். இதை சேஞ்ச் பண்ணிவிட்டு ஸோ இப்போ வேறு ஒரு இமேஜ் சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். ஸோ இதை சேஞ்ச் பண்ணிட்டேன்னா அவ்வளோதான். க்ளோஸ் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது எல்லாமே சேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா விண்டோஸ் செல் கொடுத்தா இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பை பை.